இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஏண்டி உனக்கு பொறுமையாவே பேச வராதா? அம்மா நீ சும்மா இருமா. அக்கா, உன் மாமியார் திரும்ப உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா? ஏய், என்ன சொல்ற சக்தி? அம்மா உனக்கு தெரியாது. சொல்லுக்கா, உன் மாமியார் உன்னை கொடுமைப்படுத்துறாங்களான்னு கேட்டேன். ஏய், அவங்க எதுக்கு என்ன கொடுமைப்படுத்தணும்? இத பாரு, சக்தி ஒரு விஷயத்த சும்மாலாம் கேட்க மாட்டா. என்னமோ நடந்திருக்கு, எதுனாலும் சொல்லு. என்ன பாக்குற? உன் கையில வெந்நீர் எதுவும் தெரியாம கொட்டிடுச்சான்னு பார்த்தேன். சக்தி, எதுவும் சொல்றதா இருந்தா நேரடியா சொல்லுமா. அம்மா, இவங்க மாமியாருக்கு இவள பிடிக்கல, அதனாலதான் இவள டார்ச்சர் பண்றாங்கம்மா. அதுக்கு அவங்க வெந்நீரை கொட்டி விட்டாங்கன்னு சொல்றியா? என்ன சக்தி இது? ஆமாமா, அது தானால விழல, அவங்க தான் கொட்டி இருக்காங்க. சும்மா படபடன்னு ஏதாவது பேசாத. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. மனுஷங்க இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? உங்க உலகம் வேற, வெளியே இருக்கிற உலகம் வேற. உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. யமுனாக்கா, நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உன் மாமியார் வேணும்னுதான் வெந்நீர் கொட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, அப்புறம் நீங்க இப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாவே தெரியுது நல்லா டல்லா இருக்கீங்கன்னு. இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பெரியவங்கெல்லாம் பார்க்க கூடாதா? கோகிலாத்தைய 2 ஆரம் விட்டோம்னா எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிடுவாங்க. என்னக்கா? என்ன பேசிட்டு இருக்க? நீயே எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டு இருக்காத. பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசாத சக்தி. எந்த விஷயத்த கையாளுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசு. நான் நிச்சயமா சொல்றேன், கோகிலாத்த இவளை ஏதோ சொல்லி மிரட்டிருக்காங்க. இவன் நம்ம கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறான். இல்லனா இங்க வந்து நிக்கிற ஆளே கிடையாதே. சக்தி இவ்வளவு தூரம் சொல்றானா, இதுல என்னமோ பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ஐயோ, என்ன வெற்றி? அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாரும் நம்புங்க, எனக்கு எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தாண்டி இருக்கேன். ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இவகிட்ட என்னமோ சரியில்லை வெற்றி. சக்தி, அப்படியே இருக்கட்டும், விடு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது பண்ணி வைக்காத. ஏம்மா பட்டுக்குட்டி, உண்மையிலே உன் மாமியார் உன்னை கொடுமைப்படுத்தியிருந்தா உங்க அம்மாட்ட தைரியமா சொல்லு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை பாத்துக்குவோம்ல. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ சாப்பிடு. அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பாப்பா நில்லு. ஏய் பாப்பா, சொல்றோம்ல நில்லு. நில்லுன்றல்ல. எங்க ஓடுற? நில்லு. சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. ஏய் நில்லு. நில்லுன்றல்ல. ஏய் 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 பாப்பா நில்லு. இப்படி வா. ஏய் நில்லுங்கடா. அறிவு இருக்கடா உங்க 2 பேருக்கும்? சின்ன பொண்ணு போய் துரத்துறீங்க. அம்மா யாருமா நீ? கிளம்பா ஃபர்ஸ்ட். போடா. போடா. டேய் ஓட போடா இங்க இருந்து. தடி மண்ணு மாதிரி இருந்துட்டு சின்ன பொண்ணு துரத்துறானுங்க. போங்கடா. போமா. அம்மா, இந்த பக்கம் தானே வந்துச்சு. எங்க போச்சு அந்த பொண்ணு? மீனாட்சி, அம்மாடி, ஏன் அந்த ரவுடி பசங்க ஒண்ணு துரத்துனானுங்க? யாருமா நீ?
நான் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ மீனாட்சி. நானேதான். என்னம்மா, என்ன தேடி வந்திருக்க? நாம திரும்பவும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 3 பொண்ணுங்களை பெத்து வளர்த்து தினம் தினம் அதோ உன் கழுத்துல தொங்குதே தாலி, அதை எடுத்து தொட்டு கும்பிட்டு இதான வாழ்க்கை மீனாட்சி. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையேம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இத்தனை நாள் கிடைச்ச மரியாதைலாம் எதுக்குன்னு நினைச்ச? உன் புருஷன் உன்னை விட்டு போனாலும் தினம் தினம் தாலியே தொட்டு கும்பிட்டுட்டு இந்த தாலிக்காகவே வாழ்ந்துச்சுக்குமே, அதான் நினைச்சியா? இல்ல மீனாட்சி, உன்னையே இந்த ஊரு கொண்டாடுதுன்னு தெரியுமா? தனியா ஒத்த பொம்பளையா நின்னு 3 பொம்பளை பிள்ளைங்களை ஆளாக்கிருக்க. பிறந்த 3மே பொண்ணுங்கன்னு உன்னை விட்டுட்டு போன உன் புருஷன் முன்னாடியே உன் 3 பொண்ணுங்களை வச்சே ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்ச. நீ போராடி இருக்க. அதுக்காக தான் உனக்கு இந்த மரியாதை எல்லாம். ஆனா நீ ஒன்னும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. நான் என் கடமைங்களை எல்லாம் சரியா தானமா செய்யறேன். எது கடமை? 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? நீ சொல்றபடி பார்த்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் எல்லாம். என்ன மீனாட்சி, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு மீனாட்சி. அதே மாதிரி உனக்கும் ஒன்று இருக்கு. பயந்து ஒதுங்கி போறதுல வாழ்க்கை, எழுந்து நிக்கிறதுல தான் இருக்கு வாழ்க்கை. இப்போ 2 பேரும் ஓடினாங்க பாத்தியா? யாரால? பாரு எப்படி ஓடுறாங்கன்னு. யாரும்மா? யாரும்மா பார்க்க சொல்ற? அம்மா, இதுவும் விளையாட்டு தானம்மா? என்கிட்ட என்னமோ சொல்ல முடிவு பண்ணிட்ட. புரியுதுமா, நடத்துமா, நீ நடத்து. வா அக்கா. ஏய் நில்லடி. என்னடி? ஹலோ, யமுனான்னு பேர் சொல்லி தானே கூப்பிட சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி சக்தி அக்கா சொன்னாங்கல்ல, ஏன்னு சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க? ஏய் சி, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு முதல்ல. உங்க அக்கா என்ன பெரிய இவளா? உங்க அக்காவுக்கு இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி. யமுனா அக்கா மாதிரி எனக்கு பொறுமை எல்லாம் கிடையாது. பார்த்து பேசுங்க. வா நம்ம போலாம். ஏய் வா. உன்னோட தொல்லை தாங்க முடியாம தான் நிம்மதியா இருக்கலாமேன்னு கோயிலுக்கு வந்தோம். இங்கேயும் வந்து நின்னு தொல்லை பண்ண என்னடி அர்த்தம்? வா. ஏய், பேசிட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லாம போயிட்டு இருக்க. என்ன திமிரா? இதுக்கு மேல 2 பேரும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. என்ன
முளைச்சு 3 இலை கூட விடல. இவளை வச்சு என்ன அவமானப்படுத்துறியா? நான் சின்ன பொண்ணு தான், ஆனா மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. உங்களை மாதிரி மரியாதை இல்லாம பேச தெரியாது. எங்க அம்மா ஒன்னும் அப்படி வளர்க்கவும் இல்ல. நீ வாக்கா போலாம். ஏய் நில்லடி, இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன், இனிமே நீ என் கண்ணில் படாத. உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கும். என்னது? என்ன சொன்ன? உன் பொறுமைக்கு அளவு இருக்கா? உன்னெல்லாம் ஒன்னெல்லாம் பத்தாதுமா, இன்னொன்னு கூட. அது நீங்க சொன்னது தாங்க கரெக்ட். ஐயோ அம்மா, அம்மா. ஏய், என்ன அம்மா நம்மான்னுட்டு? உங்க அம்மானா நாங்க அப்படியே பயந்துருவோமா? ஏய் இத பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு எனக்கு அடங்கி இருக்கிறதா இருந்தா நீ என் வீட்டுல இருப்ப. இல்லன்னு வச்சுக்கோ, பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிட்டே இருப்ப. என் பையன் கட்டின தாலிய உன் கையில புடிச்சுக்கிட்டு எப்ப வருவான், எப்படா என் பையன் உன்னை தேடி வருவான்னு வாழ்க்கை முழுக்க உங்க அம்மா மாதிரியே வீட்டுல கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும். கோயில்ல வச்சு இப்படி அநியாயம் பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? ஏய், நீ மட்டும் வாயை முடிக்கிட்டு பேசாம போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த அடி உன் அக்காக்கு விழுந்திருக்காது. இவளுக்கு ஏந்துக்கிட்டு நீ பேசினல்ல, அதுக்குதான் இந்த அடி. இனிமே எங்க உங்களை பார்த்தாலும் ஒர விழும். சொல்லி வை உன் அக்காக்கு. வாங்க போலாம். அக்கா வாக்கா, உடனே போய் அம்மா கிட்ட சொல்லலாம். வேணாம், என் தலையெழுத்து என்னோட போட்டும், நீ அம்மா கிட்ட சொல்லாத. என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்காக நாங்க இருக்கோம்க்கா, நான் போய் சொல்றேன். சொன்னா கேளுடி, அம்மா இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்காங்க. திரும்பவும் என்னால எதுவும் புது பிரச்சனை வேண்டாம். தயவு செஞ்சு சொல்லாதக்கா, ப்ளீஸ் சொல்லாத. கோகிலா ஏதோ முடிவோட தான் இருக்கா. அதுக்கு தான் என்னையும் வர சொல்லிருக்கா. என்ன நடக்குதுன்னு பொறுமையா பாப்போம். அம்மா, கோகிலத்தை வந்திருக்காங்க. யமுனக்கா விஷயமா நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன், சரியா? சக்தி, அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்புறமா பேசிக்கலாம், விடு. இல்லம்மா, நான் கேட்க தான் போறேன். சக்தி, சக்தி, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ பேசாம வா. இல்லம்மா. ஏய் நில்லடி. என்ன? ஹலோ, என்ன திரும்பவும் சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க? இரு துர்கா, நீங்க சொல்லுங்கம்மா. உன்னை யார் கூப்பிட்டது? நான் அவளை கூப்பிட்டேன். அவளனா? என் அக்காவுக்கு பேர் கிடையாதா? உங்களுக்கு 100 தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன், பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு. நீ வாய மூடு. மா, என்னம்மா இது? டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏய் இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நீ எனக்கு அடங்கி இருந்தனா நீ என் வீட்டுல இருப்ப. இல்லன்னு வச்சுக்கோ, பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போயிட்டே இருப்ப. எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்துறீங்க? ஓ, நான் பேசுறதே உனக்கு அசிங்கமா இருக்குன்னா நீ என்கிட்ட பேசுறது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? இவ உங்க மருமக. யாரு மருமக? என் பையனை திருட்டுத்தனமா கட்டிக்கிட்டவ எனக்கு மருமகளா? என்னம்மா திரும்பவும் அதையே ஆரம்பிக்கிறீங்க? பஞ்சாயத்துல பேசி உங்க பையனும் என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டு யமுனாவை ஏத்துக்கிட்டாருல? அவன் ஏத்துக்கலாம், என்னாலெல்லாம் இவள மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு இவள உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க? தலை எழுத்து, எல்லாம் என் தலை எழுத்து.
ஆனாலும் ஒன்னு சொல்லணும், உன் பொண்ணு நல்ல வேலைக்காரி. இவளை சம்பளமே இல்லாத வேலைக்காரியா தான் என் வீட்டுல வச்சிருந்தேன், வேற எதுக்கும் இல்ல. நான் இவகிட்டே சொல்லிருக்கேனே, நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறதா இருந்தா கெட, அதுவும் ஒரு நாய் மாதிரி. என்ன சொன்னீங்க? ஏன் பொண்ணு நாய் மாதிரியா? ஆமா, அப்படிதான் சொல்றேன். என்ன இப்போ? மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவங்க யமுனா அக்காவை அரைஞ்சிட்டாங்கம்மா. துர்கா சும்மா இருக்கா? யமுனா அக்காவை எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன சக்தி இது? என்ன உங்க அம்மா கிட்ட சொன்னா நாங்க அப்படியே பயந்துருவோமா? ஆமாண்டி, ஆமா, நான் யமுனாவை அடிச்சேன், இன்னமும் அடிப்பேன். உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னையே இந்த ஊரு கொண்டாடுதுன்னு தெரியுமா? ஒத்த பொம்பளையா நின்னு 3 பொம்பளை பிள்ளைங்களை ஆளாக்கிருக்கியே. என் பொண்ணு நாயா? வேலைக்காரியா? என் பொண்ணு மேலே நீ கை வச்சியா? என்ன மிரட்டுறியா? நீ ஏன் ஒரு பயந்தாங்கொள்ளி? நீ வந்து என்ன அடிச்சிருவியா? ஏய் மீனாட்சி, 100 வாட்டி சொல்லுவேன், உன் பொண்ணு எனக்கு வெறும் வேலைக்காரி மட்டும்தான். எங்க அடி பாப்போம். அடிச்சிருவியா? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? பயந்து ஒதுங்கி போறதுல வாழ்க்கை, எழுந்து நிக்கிறதுல தான் இருக்கு வாழ்க்கை. என்னடா சும்மா இருக்க? என் பொண்ணு மேலேயே கை வைப்பியா? அவங்க அடிச்சுட்டே இருக்காங்கடா. இவ்வளவு தைரியம் உனக்கு? சாது மிரண்டாச்சு. நீ அவங்களா அடங்கினாதான் உண்டு. கொஞ்சம் கூட சரியில்லை. நீ அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. நான் பேய் நினைச்சா இன்னைக்கு அவ பேயா இருக்கா? மீனாட்சி அக்கா பத்திர கல்யாணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீயும் போய் 2 வாங்கிறாத, ஏதாவது பேசி அசிங்கப்பட்டுருவோம். பேசாம இரு. மீனாட்சி அக்கா சாட்டையை கீழே போட்டுருவோம், அப்புறம் போய் பேசிக்கலாம். பொறுக்கா அதேடா, இப்படி ஒரு மீனாட்சியை நான் பார்த்ததே இல்லை. நான் கூட பார்த்தது இல்லக்கா, பேசாம இரு. என்னையே அடிச்சிட்டல, எல்லார் முன்னாடியும் என்ன அடிச்சிட்டல. இனிமே உன் பொண்ணு என் வீட்டுல எப்படி வாழ்றான்னு பாக்குறேன். நீ என்ன பாக்குறது? நான் சொல்றேன், இப்படி ஒரு மானம் கெட்ட பொழப்பு என் பொண்ணுக்கு என்னைக்குமே தேவையில்லை. அவ என் வீட்லயே என் பொண்ணாவே தன்மானத்தோட எங்க கூட வாழட்டும். ஐயோ அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. தம்பி, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்படி நடக்கிறதும் உடனே நீங்க இப்படி வந்து சொல்றதும் ஒரு தொடர் கதையா தான் போயிட்டே இருக்கே.
தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. உங்க அம்மா அதையே சாக்கா வச்சு ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க. ஏன் தம்பி, மருமகனா அவ்வளவு இளக்காரமா உங்க அம்மாவுக்கு? என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு மோசமா போவாங்களா? இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டிக்கு வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலனா அப்புறம் என்ன ஆம்பளை நீங்க? ஏய், இத நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. சும்மா விடக்கூடாது புஷ்பா. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. நீங்க போங்க, நாம அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஏய் கார்த்தி, அவகிட்ட என்னடா பேச்சு? வாடா. அக்கா நீயும் போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா. என்ன? வாடா.